நம்ம இப்போ மரவள்ளி கிழங்கு கேக் பண்ண போகிறோம். அதுக்கு பாருங்க, இந்த மரவள்ளி கிழங்கு இது வந்து ஒரு பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். இது வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 250 கிராம்ஸ் வரும். சரிங்களா? அது இதுமாரி ஃபுல்லாக தோல் உரிச்சு இதுமாரி வெள்ளையாக வச்சுக்கோங்க. இதை நம்ம துருவணும். ஸோ இதுமாதிரி ஒரு கிரேட்டர் வச்சுட்டு அந்த கிரேட்டரில் நல்லா துளிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், நல்லா துருவியாச்சு இது. சரிங்களா? நல்லா இதுமாதிரி கிரேட் பண்ணியாச்சு. இதில் வந்து ஈரப்பதம் இருக்கும், உள்ள தண்ணி நிறைய இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா இது நல்லா புழிஞ்சிட்டு அதோட சக்கையை மட்டும் தனியாக எடுக்கணும். இப்போ இது ஈரப்பதம் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா இதை நல்லா புழிஞ்சிக்கோங்க. நல்லா புழிஞ்சிக்கிட்டு இந்த சக்கை இருக்குது பார்த்தீங்களா, இந்த சக்கையை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் ஈரப்பதம் இல்லை. இதில் நம்ம தண்ணி இது எல்லாமே எடுத்துட்டோம். ஸோ எல்லாத்தையுமே அதை நல்லா புழிஞ்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா புழிஞ்சி அந்த ஒரு சக்கையை மட்டும் எடுத்துட்டேன். அதில் இருக்க தண்ணி எல்லாமே போயிடுச்சு. சரிங்களா? இப்படி பண்ணால் என்ன ஆகும்னா சீக்கிரமாக வெந்துடும், நல்லா ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ நம்ம கேக்குக்கு தண்ணி இருந்தால் வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி குழக்குழன்னு ஆகிடும். ஸோ அதனால தான் நம்ம தண்ணி எடுத்துடுறோம். ஸோ இதில் வந்து நம்ம மிச்சம் ஐட்டம்ஸ்லாம் போட்டுட்டு இதை ஆவி காட்ட போகிறோம். சரிங்களா? தேவையான சுகர் வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வெல்லம் போட்டால் நல்லா, வெல்லம் போட்டும் செய்யலாம். பட் வெல்லம் போட்டால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஸோ நம்ம கேக் அப்படின்னு வரும்போது இதுமாரி சுகர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த வெண்ணிலா பவுடர் இது. சரிங்களா? இது ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக போடுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் அந்த கேக்கை கேரமலைஸ் பண்ணணும். கேரமலைஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, சுகரை லைட்டாக ப்ரௌன் கலரில் மாற்றி அது மேலே ஒரு டாப்பிங் பண்ணால் வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 3 டீஸ்பூன் சுகர் இதில் போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி 3 டீஸ்பூன் அதில் போட்டோம். ஸோ 3 டீஸ்பூன் வந்து இதில் போட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. அது வந்து சுகர் வந்து ப்ரௌன் கலரில் மாறும், கருக்கக்கூடாது, ப்ரௌன் கலரில் மாறும். அது வரைக்கும் லைட்டாக வதக்கிட்டே இருங்க. அந்த ப்ரௌன் கலர் மாறினோடனே நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உருகி ப்ரௌன் கலர் வந்துச்சு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ஓகே, நம்ம இப்போ அதாவது லைட்டாக ஆறினோடனே நம்ம அந்த இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ லைட்டாக ஆறிடுச்சு. நம்ம அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அது நல்லா அந்த இது ஃபுல்லாக அதில் கோட்டாகும். அந்த அளவுக்கு மிக்ஸ் கொடுத்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அந்த மிக்ஸ் பண்ணி இதுமாரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அந்த இதை ஆட் பண்ணிட்டோம். நம்ம அந்த சுகர், கேரமலைஸ்டு சுகர் ஆட் பண்ண உடனே கலர் மாறிடுச்சு பாருங்கள், சூப்பர் கலரு. சரிங்களா? இந்த பதம் வரும். நீங்கள் ஒன்று லைட்டாக வந்து அந்த ஈரப்பதம் வந்துடும். ஏன்னா நம்ம சக்கரைலாம் போட்டிருக்கோம்ல, ஏற்கனவே சக்கரையும் போட்டிருக்கோம், இப்போ நம்ம சக்கரை உருகியும் போட்டிருக்கோம். அதனால் அது பரவாயில்ல, நம்ம அதில் இருக்க தண்ணி ஆல்ரெடி எடுத்துட்டோம். ஸோ அதனால தான் எடுத்தோம் தண்ணி. ஏன்னா நம்ம இது போடும்போது தண்ணி அதிகமாக வரும்னு சொல்லிட்டு அதில் இருக்க தண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு ட்ரேயில் வச்சு ஸ்டீம் பண்ணணும், அதாவது வேக வைக்கணும். ஓகே, இதுமாதிரி ட்ரே எடுத்துக்கோங்க. லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆயில் அப்ளை பண்ணால் நம்ம திருப்பி எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம வச்சிருந்த அந்த இதில் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இதுமாரி ஸ்டஃப் பண்ணிட்டு நம்ம இப்போது நம்ம வீட்டில் இருக்க இட்லி குட்டா இருக்குல்ல, அதில் போட்டு நம்ம ஸ்டீம் பண்ணணும். இப்போ வாங்க. ஓகே, இது மாதிரி ஒரு இட்லி குண்டானில் அதை வச்சுருங்க. மேலே ஒரு தட்டு வச்சுட்டு அது மேலே இந்த கிண்ணத்தை வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் ஆகட்டும். அதுக்கப்புறம் எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக ஸ்டீம் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம அதை எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. செம்ம
இந்த டெக்ஸ்சரே பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம், பீஸ் போட்டுடலாம். நம்மளோட மரவள்ளிக்கிழங்கு கேக் ரெடி. சரிங்களா? நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதேமாதிரி ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, see you on the next video. Bye.